World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது பாரம்பரிய ஜோதிடர் திரு MS மகடஞ்சாவடி MS சரவணன் அவர்கள் 4ஆம் பாவ சூட்சுமங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வணங்கும் வராகியம்மனை போற்றி. இங்கே வந்திருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு நன்றி கூறி 44வது கருத்தங்கருக்கு ஜோதிட பிரபஞ்சகுலின் சார்பாக அனைவருக்கும் ஒரு மீண்டும் நன்றி கூறி நம்மளோட தலைவர் குருஜி வல்லரசு தினராஜா ராஜா அவர்களுக்கும் முத்துப்பாண்டியண்ணன் அவர்களுக்கும் அருள் அவர்களுக்கும் கணேஷ் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கொடுத்த தலை பார்த்திங்கன்னா 4ஆம் பாவம். இப்போ 4ஆம் பாவம்னு வச்சுங்க, நம்மளுக்கு முக்கியமான தேவை, ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையானது 4ஆம் பாவம். ஏன்னா பார்த்திங்கன்னா உடை, வண்டி, வாகனம் எல்லாமே தேவை. அது எப்படி 4ஆம் பாவம் மூலயமா பயன்படுத்திக்கலான்ட்டு அந்த 4ஆம் பாவத்தை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா பல சூசமெல்லாம் இருக்குங்க. கிரகத்தை எல்லாத்துக்கும் அது அமையுமானா அமையாது. ஏன்னா கிரக சேர்க்கை, திதிசூனியம், தசாபுத்தி, நட்சத்திரம், பல கான்செப்ட் இருக்குது. நான் ஒரு சில இது சொல்கிறேங்க, அது ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பார்க்குறவங்க ஒவ்வொரு ஜாதத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்து அனைவரும் இதை பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா கிரகம் செவ்வாய். 4ஆம் பாவம் பார்த்திங்கன்னா மனைன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், குரு. இது யாருக்கு பலமாக இருக்குதோ அவங்களாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வீடு கட்டிடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சிறு வயசுலேயே கட்டிடுவாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே, ஒருத்தர் வேலைக்கு போன பிறகு, ஒருத்தருக்கு பாருங்கள் வீடு கட்டணுன்னே கல்யாணம் நடக்கும், கல்யாணம் ஆனதுன்னா வேலை கிடைக்கும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா வேலை கிடைச்சோடனே வீடு கட்டுவாங்க. இந்த அமைப்பெல்லாம் ஏன்னு பார்த்திங்கன்னா கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பலன் கிடைக்கும். அப்படி கிரகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். 6, 8, 12லாம் மறையவே கூடாதுங்க. ஒரு கிரகம் சுக்கிரன் பார்த்திங்கன்னா 4ல் இருந்துச்சுன்னு வச்சிங்க, லக்னத்தை வச்சு தான் பார்க்கணுங்க. எப்பயுமே லக்னத்துக்கு 4ல் சுக்கிரன் இருக்கும்போது அழகான வீடு இதெல்லாம் இருக்கும். அந்த கிரகத்தை பார்க்கும்போதுங்க நட்சத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு, இதே பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இப்போ ராகு இருக்கிறான்னு வச்சுங்க, அப்போ தாத்தா வழி சொத்தோ அந்த மாதிரியும் கிடைக்கும். இதே சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அம்மா வழி சொத்து, இந்த மாதிரி சொத்து இந்த மாதிரி கிடைக்குங்க. இதெல்லாம் கிரக அமைப்புகள் பார்த்து நம்ம பலன் பார்க்கணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு பக்கத்தில் எதனாச்சும் கிரக பிரவேசம் நடந்தாலோ மனை வாங்கினாலோ கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு நீங்களும் என்னென்னு செய்யணும்னா அவங்கள வாழ்த்திட்டு வரணும். அப்போ தான் வாழ்த்தும் போது தான் பிரபஞ்சம் என்ன செய்யுங்க, நம்மளுக்கு ரிட்டன் நம்மளுக்கு கொடுக்கும். அங்கே போய் தீய எண்ணங்களோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி வாங்கிட்டாங்க அந்த எந்த ஒரு பழி சொல்லோ எந்த இது சொல்லக்கூடாது. அப்போ தான் நம்ம வம்சாவளிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்யும் போது பிரபஞ்சம் நம்மளுக்கு அதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு கான்செப்டாக வச்சுக்கிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேங்க. 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த நபர் சுய முயற்சியில் வீடு கட்டுவார். 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட்டு மூலிமா வீடு கட்டுவார். 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கும்போது இளைய சகோதரர் மூலியமாவோ அல்லது பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலியமாவோ அந்த வீடு அமைப்புகள் அமையும். இதெல்லாம் கிரகத்தை மாட்ச் பண்ணிக்கிங்க. ஏன்னா சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு நம்ம எதுவும் செய்யலன்னு வச்சுங்க, சொந்தமாக கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணும். அப்போ தான் அது பலன் கிடைக்கும். அப்போ 4ஆம் பாவம் 4லேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடு நல்ல வீடு அமையும். அதுவும் சூப்பரான கிரகம். இந்த மாதிரி சொன்ன மாதிரி குரு, சுக்கிரன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிரம்மாண்டமான வீடு, மாடி வீடு. ராகு கூட இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ அந்த மாடி அப்பார்ட்மெண்ட்டு அதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, முதல் குழந்தை பிறந்தோன்னே பாருங்கள் வீடு கட்டுவாங்க ஒருத்தர்.
அப்போ என்னென்னா அந்த குழந்தைங்களுடைய நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். அதே 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் கடன் வாங்கியாவது வீடு கட்டுவாங்க, இல்லை கடன் கொடுப்பாங்க. அவங்கள தேடி வந்து இல்லைப்பா வீடு கட்டுறேன்னு சொன்ன வச்சிங்க, இல்லைங்க இந்த அமௌண்ட் வச்சிங்க, நீங்கள் வீடு கட்டி முடிச்சு வாட்டி தாங்கம்பாங்க. இப்போ 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்க, வெளி வட்டாருக்கு பழக்க வழக்கம் இருக்கு இல்லைங்க, அது மூலியமாகவும் கிடைக்கும். 8ஆம் இடம்னு வச்சுங்க, சிறு சிறு தடங்கள் ஆகும், ஆனாலும் சிரமப்பட்டு கட்டிடுவாங்க. அதே நல்ல கிரகங்கள் பார்வை இருந்தால் அது சீக்கிரமாக இது கிடைச்சிரும்னு வச்சிங்களேன். 9ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னு வச்சிங்க, அப்பா மூலியமாக அந்த சொத்து அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவார், அந்த மாதிரி கிடைக்குங்க. 10ஆம் இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல அதிபதி 4ல் இருக்கிற 10ஆவது அதிபதி போகும்போது தொழில் அமைஞ்சோடனே பார்த்திங்கன்னா வீடு கட்டுவாங்க, ஒரு வேலை கிடைச்சிடும் திடீர்னு பார்த்திங்கன்னா. இப்போ இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அரசு வேலையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, 40 வயசுக்கு மேலே தான் டிஎன்பிஎஸ்சியாக இது பண்ணுறாங்க. போகும்போது என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த வயசுக்கு மேலே ஏன் வருதுன்னா, அந்த அதிபதி போய் அங்கே போய் மாறும்போது அந்த நற்பலன் நல்ல பலன் கிடைக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்க, அது கிடைக்குது. 11ஆம் இடம் லாபஸ்தானம். நண்பர்கள் என்ன செய்வாங்க, நல்லா வசதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி வீடு கட்டலான்ட்டு இருக்கேன்டா, இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க, சரி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அந்த நல்ல அதிபதி இருந்துச்சுன்னா சப்போர்ட் எப்படி வேணாலும் நடக்கும். அதனால் வண்டி வாகனம், இப்போ நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோன்னு வச்சுங்க, இன்றைக்கி வண்டி ஒரு ரேட் எவ்வளோங்க, 1,20,000 ரூபா. முன்னெல்லாம் வந்து ஒரு 30,000 இருந்துச்சு, இப்போ வண்டி அதெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கும்போது விரயம் ஆகும், விரயம் பண்ணி கட்டுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு கட்டுவாங்க, இல்லையா நல்ல பார்வை இருந்துச்சுன்னா நல்லா தான் கட்டுவாங்க. இப்படி கட்டும் போது பார்த்திங்கன்னா இதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயோடைய காரகத்துவத்தை நல்லா இது பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா சிறுவாவரி முருகன் கோயில் இருக்குதுங்க, அந்த முருகன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணுறதுனா அபிஷேகம் பண்ணி அன்னதானம் கொடுத்து, அன்னதானம் ஒரு 4 பேர்த்துக்கு அது அன்னதானம் போட்டு கோயில் பூசாரிங்களுக்கு சிறப்பான முறையில் இது பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 4 முறையோ 10 முறையோ செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு வருஷமாவது கண்டிப்பாக செய்யணுங்க. செய்யாமல் ஒரே ட்ரிப் போனோம் இல்லை, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நம்ம காளிப்பட்டி எடுத்துங்க, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறது காளிப்பட்டி, அங்கே போங்க, எனக்கு இது மாதிரி வீடு அமையணும், அமைஞ்சதுன்னா ஐயா சாமிக்கு என்ன இது பண்ண முடியுமோ பண்ணி வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக வீடு அமையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடைதானம் மெயினாக பண்ணுங்கள். 4ஆம் பாகும்போது உடைதானம் மெயினாக பண்ணணும். சாப்பாடு, உடைத்தானம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா 4ஆம் பாவம் கண்டிப்பாக ஆக்டிவேஷன் ஆகும். பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் ஐயா இப்போ சொன்னார் இல்லைங்க, அன்னதானம் பண்ண நம்மளுக்கு அது பலன் இருக்குதுன்னு சொன்னார் இல்லைங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பலன் கட்டும். அது பார்த்திங்கன்னா இப்போ 4ஆம் பாவத்தை பற்றி பார்த்திங்கன்னா சிறப்பு ஒரு நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறேங்க. ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னு வச்சிங்க, கண்டிப்பாக ராமேஸ்வரம் பண்ணி வழிபாடு செஞ்சிங்கன்னு வச்சிங்க, கடன் தொல்லை கண்டிப்பாக நீங்கும். ஆயில் நட்சத்திரம் வரும் நாளில் ராமேஸ்வரத்தில் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கடன் தொல்லை இருக்கிறவங்களுக்கு வழி பிறக்கும். இது போட்டி பொறாமல் இருக்கிறவங்கன்னு வச்சிங்க, அவிட்ட நட்சத்திரம் வரும் இல்லைங்க, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனியில் சென்று நம்ம முருகர் வழிபாடு செஞ்சிங்கன்னா இந்த போட்டி பொறாமையெல்லாம் இருக்காது. இப்போ லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம், ஏன்னா இப்போ தான் இப்போ பிப்ரவரி மாதம் போணுச்சு, அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னா ஒரிஜினலாக காதல் நல்ல காதலாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் வழி சொல்கிறேங்க, தப்பான இது சொல்லிடுன்னு நினச்சிக்காதீங்க. இது சொல்லிப்படுறேன், ஓப்பனாக சொல்லிப்படுறேன். ஏன்னா காதல்னு சொல்லும் போது வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களேன்ட்டு. நல்ல காதல் நீங்களே ஒரு எண்ணங்க இருக்கும்போது அப்படி இருக்கிறவங்க சக்ஸஸ் ஆகணும், நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வர அன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை போய் 2 பேர் சேர்ந்து, நீங்கள் யார் காதலிக்கிறீங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போங்க, பக்கத்தில் யாரும் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. அது ஒரு வார்த்தை சொல்லி போடுறேன். அதனால் அதுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிங்கன்னா சிறப்பான முறையில் காதல் வெற்றி பெறும். கல்வியில் படிக்கிற குழந்தைங்க கல்வியில் மேம்படணுன்னா உத்தர நட்சத்திரம் வர அன்னைக்கு சங்கரன் கோயில் சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சிங்க, கல்வியில் சிறப்பான கல்வி அமையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பயுமே சொந்த பந்தங்களில் கூப்பிட்டு, எப்பயுமே முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் வச்சுங்க, கோயில் ஃபங்க்ஷன்னா எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க, ஒரு இன்பமெல்லாம் இதில் இருந்துச்சு.
அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளோட சொந்த பந்தங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். கிரகங்களும் அதே மாதிரி தான். என்ன நாம் என்ன நாள் பிறந்தோமோ அதுக்குரிய அன்னதானம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள். மேற்கொண்டு என்ன கேட்குறது நீங்கள் தான் சொல்லணும். ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு எதனாச்சும் சீக்கிரம் ஏதாச்சும் என்ன ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்ச குழு அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, என்னுடைய செல் நம்பர் 9788745777. மீண்டும் சொல்கிறேங்க ஐயா, 9788745777. எம்எஸ் சரவணன். இன்னும் நிறையா இருக்குங்கய்யா. நான் சில இதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவேன். அதனால் அது பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. 4ஆம் பாவ சூட்சுமங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றிய மகுடஞ்சாவடி எம்எஸ் சரவணன் ஐயா அவர்களுக்கு நமது PRO ஐயா அவர்கள் மரியாதை செய்வார்கள்.